வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சதி இவ எங்க குடும்பத்துக்கு பண்ணாம இருந்தா பார்த்ததா? இதுல நாங்க வேற தனியா வேற பண்ணணுமா? மணிகண்டன், உங்களை நாங்க மரியாதையா பேசிட்டு இருக்கோம். அதே மரியாதையை நீங்க புனிதாக்கும் கொடுக்கணும். மரியாதையா? என்ன மரியாதை? மாமா என்ன வீட்டுல யாருமே இல்லாத நேரம் பார்த்து குழந்தைய நெருப்பு வச்சு கொல்ல பார்த்திருக்கா. அவளுக்கு என்ன மரியாதை? அறிவுல உனக்கு மாப்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் மாப்ள, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்காடா? அவர் யாரு? நம்ம வீட்டோட மாப்ள. இவர் கூட போய் சண்டைக்கு சரிக்கு சரியா நிக்கிற அறிவு கேட்டவன். சரிக்கு சரியா? இவருக்கு நானா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? சரவணா, பாப்பா தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போலாம். வா தெய்வானே, ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல, அவளுக்கு எந்த ஒரு காயமும் இல்ல. ஹாஸ்பிடலுக்குள்ள கூட்டு போக வேண்டாம். தெய்வானே சொன்ன கேளுமா. நல்ல வேளை எந்த தெய்வத்தோட அருளோ என் பேத்தியை காப்பாத்திடுச்சு. அந்த பூசாரி கொடுத்த தாயத்தை என் பேத்தி கால்ல கட்டி விட்டா எல்லாமே சரியா போயிடும். அமுதா, பூஜை ரூம்ல அந்த தாயத்தை இருக்குமா, நீ போய் எடுத்துட்டு வந்துரு. சரி. ஐயோ, தங்கமே, ஐயோ கடவுளே. எப்படி இருக்கும்? அதான் நம்ம கிட்ட இருக்கே. அத்த, பூஜை ரூம்ல தாயத்து இல்ல. என்ன இல்லையா? தாயத்து இல்லையா? என்னம்மா சொல்ற? நான் தானே புனிதா கையில கொடுத்து தாயத்தை பூஜை ரூம்ல வைக்க சொன்னேன். எங்க போயிருக்கோம்? பத்திரமா நான் பூஜை ரூம்ல கொண்டு போய் தாமா வச்சேன். பூஜை ரூம்ல வச்சா அது அங்கதானக்கா இருக்கணும். வேற எங்கக்கா போச்சு? இங்க என்ன நடக்குது? அண்ணா, இன்னுமா உங்களுக்கு புரியல? என் குழந்தைக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வச்ச தாயத்தை கூட அக்கா இப்ப தர மாட்டேங்கிறாங்க. அவங்க யாருக்கும் புரியல. தெய்வான, புனிதாவை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ நீ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. போதும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ பேசுறதெல்லாம் கேட்டு அவ அமைதியா இருக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் அவ ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. லிமிட்ல எங்களுக்கும் தெரியும். கரித்துண்டு கால் முளைச்சு பாப்பா பெட்டுக்கு போன மாதிரி தாயத்துக்கும் கால் முளைச்சு காணாம போயிருக்கும் போல இருக்கா நீ. டேய், அவளே கோவமா இருக்கா. நீ வேற ஏதாவது ஒண்ணு பேசி அவ கோவத்தை இன்னும் அதிகமாக்காத. இப்ப என்ன, தாயத்து தானே காணோம். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நான் பூசாரி கிட்ட சொல்லி அதை திரும்ப செஞ்சு கொடுத்து அனுப்ப சொல்றேன். நீ சும்மா இருடா. ஓ, தாயத்து காணாம போயிடுச்சுன்னா இன்னொரு தாயத்தை ரெடி பண்ணிடுவீங்க. நெருப்பு பட்டு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? ஐயோ தெய்வான, என்னக்கா தெய்வான? தெய்வான தெய்வானு நியாயமா நான் தான் கோவப்படுவீங்க. அத்தை, உங்க பொண்ணுக்கு ஒண்ணுன்னா பதறீங்க தானே? இது நான் பெத்த பொண்ணு அத்தை. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் பதறது தப்பு இல்லல்ல? சொல்லுங்க அத்தை. தெய்வானே, எனக்கு புரியுது. இங்க பாரு, பிரச்சனையை நாம எப்படியாவது முடிக்க பார்க்கணும். இப்படி பேசிட்டே போகணும்னு வச்சுக்கோ, ஏன் கஷ்டம் தாமா ஜாஸ்தி ஆகும். பிரச்சனை முடியாதுமா. பிரச்சனை முடியணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சரி, என்னன்னு நீ சொல்லுமா, நாம அதையும் செஞ்சிடலாம். எனக்கு என் குழந்தை பாதுகாப்பா இருக்கணும். ஆனா அதுக்கு இவங்க என் குழந்தைய விட்டு தள்ளி இருக்கணும். இல்ல நாங்க இந்த வீட்டை விட்டு தள்ளி இருக்கணும். தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல.
அப்படிலாம் சொல்லாத தெய்வானே. தெய்வானே இப்படி எல்லாம் பேசாத தெய்வானே. என்னால கண்டிப்பா என்னோட பேத்திய பார்க்காம அவளை கொஞ்சாம அவளோட விளையாடாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாதுமா. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதம்மா. அத்தை, எனக்கும் உங்க பேத்தி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. தயவு செஞ்சு நான் அந்த முடிவுக்கு தள்ளி விடாம பாத்துக்கணும்னா அது உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. தெய்வானே, என்னம்மா இது? புனிதா, அழாதீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. இந்த வீடும் உங்களை காயப்படுத்துறத நிறுத்த போறது இல்ல. நான் தான் உங்களை இப்படி பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வாங்க ரூம்க்கு போலாம். புனிதா, என்னங்க மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு?